ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இஃப்தாருக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்பாட் பெரியமேடு பெரிய பள்ளிவாசல். பெரியமேடு ஜுமா மஸ்ஜித் வந்து வேப்பேரி ஹைரோடுடைய ஸ்டார்டிங்லேயே அந்த கார்னரில் லொக்கேட் ஆகிருக்கும். நம்ம எல்லாருக்கும் இஃப்தார் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்படின்னாலே வந்து மண்ணடி ஃபேமஸ்ன்னு தெரியும். ஆனால் வந்து பெரியமேடு இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸும் வந்து மண்ணடி அளவுக்கு இல்லைன்னா கூட இங்கே கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து இஃப்தாருக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ பார்க்குறது தான் நேரு ஸ்டேடியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பெரியமேடு ஜும்மா பள்ளிவாசல். இதுவும் சென்னையில் கட்டப்பட்ட ஒரு பழமையான பள்ளி வாயில்களில் ஒன்று. அதை சுற்றி பாருங்கள். இஃப்தாருக்காக வந்து ஃப்ரூட் சாலட், டேட்ஸ், ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடைகளில் இஃப்தாருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிரில் கெபாப்ஸுங்கிற இந்த கடை ரமலான் இல்லாத மீதி நாட்கள்லேயும் நோன்பு கஞ்சி பாருங்கள் வரிசையாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இது எல்லா மாதங்கள்லேயும் இந்த கடையில் மட்டும் நீங்கள் வந்து நோன்பு கஞ்சியை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டால் பொறுத்த வரைக்கும் இது வந்து வேலூர் வாணியம்பாடி ஸ்டைலில் வந்து இங்கே நோன்பு கஞ்சி வந்து 365 டேஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது கூட வந்து நோன்புனால வந்து உளுந்த வடை, பருப்பு வடை எல்லாம் சுட சுட போடுறாங்க. யூஸ்வலாகவே அங்கே வந்து கறி வடைகள், அது மாதிரி கறி சமோசா பாருங்கள், சுட சுட சமோசா பொரிச்சிட்ருக்காங்க. ஸோ நோன்பு அல்லாத மாதங்கள்லேயும் வந்து இங்கே கிடைக்கக்கூடிய மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா, அது மாதிரி சிக்கன் ரோல் இதெல்லாமே வந்து எல்லா டைம்லேயுமே பிரெட் அல்வா வந்து 365 டேஸுமே வந்து இந்த ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்படியே மஸ்ஜித்க்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த கிரில் கபாப்ஸை பார்த்துட்டு அது அப்படியே நம்ம வந்து பெரியமேடினுடைய ஸ்ட்ரீட்ஸை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த லொக்காலிட்டியினுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தோல் வியாபாரம். அதாவது உங்களுக்கு வேலூர் வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் அங்கே வந்து கிடைக்கக்கூடிய தோல் வணிகத்தை வச்சு இங்கே வந்து லெதர் ஷாப்ஸ், ஷூஸ் இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கடையில் மட்டன் ஹலீம், மட்டன் கஞ்சி, அது மாதிரி சிக்கன் சமோசான்னு சொல்லி நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இந்த லஸ்ஸி ஷாப் சென்னையோடைய ஓல்டஸ்ட் லஸ்ஸி ஷாப்பில் இதுவும் ஒன்று. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கரீம் மெஸ், அக்பர் மெஸ்ன்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த குட்டி தள்ளுவண்டியில் குட்டி குட்டி வடைகள் வந்து இஃப்தாருக்காக வச்சுருக்காங்க. குட்டி குட்டி சமோசா, அது மாதிரி முட்டை போண்டா, அது மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், சுட சுட பொரிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வாழைக்காய் பஜ்ஜி குட்டி குட்டியாக போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவுடைய ஸ்பெஷல் பொறுத்த வரைக்கும் மண்ணடி அளவுக்கு நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இல்லைனா கூட இங்கே வந்து 365 டேஸுமே இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய கடைகள் வந்து நோன்பு அல்லாத மாதங்கள்லேயும் இங்கே வந்து இதே வணிகம் வந்து எப்போவுமே நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த கடையை பாருங்கள், இங்கேயும் வந்து இஃப்தார் ஃபுட்ஸ் வந்து ரெடி டு சேல் பொசிஷனில் இருக்குது பாருங்கள். சிக்கன் ரோல், சமோசா, போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையிலையும் போட்டிருக்காங்க. ஒருத்தர் சைக்கிளில் வந்து சிக்கன் சமோசா வச்சு விற்றுட்ருக்காரு. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கல்யாண மண்டபம் புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க. ஈவினிங் டைமில் பாருங்கள், அங்கே நடக்கக்கூடிய நிக்காஹ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஏஆர் டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் வந்து இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், ரோஸ் மில்க், பாதாம் மில்க்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வச்சு விற்றுட்ருக்காரு. ஸோ இந்த பாய் பொறுத்த வரைக்கும் 25 ருபீஸ்க்கு வந்து நன்னாரி சர்பத், ரோஸ் மில்க் அப்படின்னு பார்சலில் கொடுத்து சேல் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான், இந்த தள்ளுவண்டி கடையோட இங்கே இஃப்தார் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பெரியமேடு லொக்கேஷனில் எண்டாது. இந்த கடையில் எப்போவுமே வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். பாருங்கள், இங்கேயும் வந்து நோன்புக்காக வடைகள் பொரித்து விற்பனைக்காக வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டை, இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு
ஹோல்சேலில் கிடைக்கக்கூடிய ஷூஸ், செப்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மெயின் பிஸ்னஸே தான். உங்களுக்கு நீங்கள் பெரியமேடு நீங்கள் இதை விட்டுட்டிங்க அப்படின்னா பெரம்பூர் பேரக் ரோடு, இந்த 2 ஏரியாவும் வந்து தோல் வியாபாரத்துக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான லொக்காலிட்டிஸ். ஸோ இந்த ஹோல்சேல் ஷாப்ஸ் இல்லாமல் சென்னைக்கு புதுசாக வரவங்க தேடக்கூடிய லாட்ஜஸும் வந்து இந்த பெரியமேடில் அதிகமாக இருக்கும். ட்ரிப்ளிகேன், பெரியமேடு இது 2மே வந்து லாட்ஜஸ்க்கு வந்து ரொம்பவும் புகழ்பெற்ற பிளேசஸ். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நோன்பு திறக்கிறதுக்காக பெரியமேடு ஜுமா மசூதிக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பள்ளிவாசலனுடைய கார்னர் ஷாப்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே ஒருத்தர் வந்து ரோஸ் மில்கோடு சேர்த்து ஃப்ரூட் மிக்சரும் வச்சிட்ருக்காரு. அப்படியே நமக்கு பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய கடைங்களை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஒரு சின்ன பேக்கரி இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெர்ஃப்யூம் ஷாப் ரோட்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்கும். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக வந்து நிறைய பெர்ஃப்யூம்ஸ் வந்து இந்த ஸ்டாலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் பெரியமேடு ஜுமா மசூதி. 1800களில் கட்டப்பட்ட பழமையான இந்த பள்ளிவாசல் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 2 தடவை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சென்னையினுடைய பழமையான டாப் 5 பள்ளிவாசல்களில் இந்த பெரியமேடு ஜுமா பள்ளிவாசலும் ஒன்று. கிட்டத்தட்ட 4000 நபர்கள் வரைக்கும் வந்து இங்கே ஜுமா டைமில் ப்ரேயர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் கேம்பஸில் மதரசாவும் லொக்கேட் ஆகிருக்குது. நிறைய மாணவர்கள் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி ஹிஃபில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. பாருங்கள், இந்த பள்ளிவாசலுடைய முதல் தளத்திலிருந்து நம்ம பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் அப்படியே ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வேப்பேரி ஹை ரோடினுடைய அந்த என்ட்ரன்ஸ். அந்த கார்னர்லேயே நமக்கு இந்த பள்ளிவாசல் லொக்கேட் ஆகிருக்கு. பள்ளிவாசலினுடைய 2வது தளத்தில் பாருங்கள், இஃப்தாருக்காக வந்து ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பள்ளிவாசலினுடைய 3வது தளம். அதிலிருந்து நம்ம பார்த்தோன்னா அந்த நேரு ஸ்டேடியம் வந்து நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ நம்மளால் இங்கேருந்து நம்ம சென்ட்ரலினுடைய கம்ப்ளீட் வியூவை பார்க்க முடியும். பாருங்கள், அந்தி சாயும் நேரத்தில் நமக்கு இஃப்தார் டைம் பாருங்கள். இங்கேருந்து நமக்கு தெரியக்கூடியது ஜிசிசியினுடைய ரிப்பன் பில்டிங். சென்னை மாநகராட்சியினுடைய கட்டிடம் வந்து நமக்கு கண்ணு கெட்டுற தூரத்தில் இந்த பள்ளிவாசல்லேருந்து தெரியுது. ஸோ இது தாங்க ஹார்ட் ஆஃப் த சிட்டி. சிட்டியினுடைய ஒரு மைய புள்ளியாக வந்து இருக்கக்கூடிய சென்ட்ரலுக்கு மிக அருகாமையில் இந்த பள்ளிவாசல் அமைஞ்சிருக்குது. தொழுகைக்காக மக்கள் நிற்கக்கூடிய அந்த மகரிப் தொழுகையினுடைய காட்சிகள். அவ்வளோதான், இந்த வீலாகினுடைய எண்டுக்கு வந்துட்டோம். பார்வைக்காக சில ஃபோட்டோஸ். மனடி அளவுக்கு பரபரப்பாக இயங்கலை அப்படின்னா கூட சின்ன சின்ன ஸ்டால்ஸ், பழமையான ஒரு பள்ளிவாசல் அப்படின்னு பெரியமேடு வந்து ரமலானினுடைய இந்த 30 நாட்களும் பாருங்கள் கண்ணுக்கு கவர்ற மாதிரி இபாதத்துகளோட மக்கள் அமல்களோட பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த சூழலை நம்ம வர்ச்சுவலாக பார்த்தோம். That's the end of the video. Thank you.